வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வளர்ச்சி எதனால் தடைப்படுது? நான் புத்திசாலியாக தான் இருக்கேன், நான் நல்லா உழைக்கிறேன், ஆனாலும் என்னோட வளர்ச்சியில் தடை இருக்குது. எதனால்? இந்த கேள்விக்கான பதிலை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லதா 4 டிப்ஸ் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, பழைய பாடங்களை மட்டுமே நம்பி ஆராய்ந்து பார்க்காமல் இருந்தால் ஒருவரது வளர்ச்சி தடைபடும். அதாவது படித்ததையும் கேட்டதையும் ஆராய்ந்து பார்க்காமல் அப்படியே நம்புவது. நம்பர் 2, இருப்பதை விடுத்து இல்லாததை பற்றி மட்டுமே சிந்தித்தால் ஒருவரது வளர்ச்சி தடைபடும். நம்மக்கிட்ட இருப்பதை மறந்து இல்லைனா இருப்பதை விட்டுட்டு இல்லாத ஒன்றை பற்றியே யோசனை செய்தால் கண்டிப்பாக வளர்ச்சி தடைபடும். நம்பர் 3, சிறிய வேலைகளாக இருந்தாலும் பல வேலைகளை எடுத்து தலையில் போட்டுக்கொள்ளும்போது ஒருவரது வளர்ச்சி தடைபடும். அதாவது சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் பல வேலைகளாக எடுத்து ஒரே நேரத்தில் செய்கிறேன் என்று தலையில் போட்டுக்கொள்ளும்போது அங்கே கண்டிப்பாக ஒருவரது வளர்ச்சி தடைப்படுது. நம்பர் 4, கற்றுக்கொள்ள மறுக்கும்போது ஒருவரது வளர்ச்சி தடைப்படுது. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் வளர்ச்சியை முடக்கிவிடும். தினமுமே புதிதாக கற்றுக்கொள்வோர் தான் முன்னேறுகிறார்கள். முக்கியமாக ஒரு விஷயங்க, வளர்ச்சியை தடுப்பது சூழ்நிலை அல்ல, முயற்சியை நிறுத்தும் மனநிலையே. முன்னேற நினைக்கும் மனிதனை யாராலும் தடுக்க முடியாதுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.